ஓம் சாந்தி. 22/1/23 அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ்ட் டேட் ஹிந்தியில் இருக்கு. 25/11/93. இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி: ஞானத்தை வழங்கும் வள்ளல், வரங்களை வழங்கும் வள்ளல் எந்த குழந்தைகளை பார்த்து கொண்டிருந்தார்? ஞானத்தை வழங்கும் வள்ளல், வரங்களை வழங்கும் வள்ளல் எந்த குழந்தைகளை பார்த்து கொண்டிருந்தார்? இரண்டாவது கேள்வி: ஞான சுரூபம் ஆகுவது என்றால் என்ன? ஞான சுரூபம் ஆகுவது என்றால் என்ன? மூன்றாவது: எதற்கு யோகி வாழ்க்கை அல்லது யோகயுக்த வாழ்க்கை என்று சொல்லப்படுகிறது? எதற்கு யோகி வாழ்க்கை அல்லது யோகயுக்த வாழ்க்கை என்று சொல்லப்படுகிறது? நான்காவது: பிரயோகி ஆத்மாவின் 3 அடையாளங்கள் என்ன? பிரயோகி அப்படின்னா யோகத்தை பயன்பாட்டில் கொண்டு வரக்கூடிய ஆத்மாவின் 3 அடையாளங்கள் என்ன? அஞ்சாவது: மனிதர்கள் இதுவரையிலும் உங்களுடைய ஜட சித்திரங்களின் மூலம் சக்தி கிடைப்பதை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கான காரணம் என்ன? மனிதர்கள் இதுவரையிலும் உங்களுடைய ஜட சித்திரங்களின் மூலம் சக்தி கிடைப்பதை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கான காரணம் என்ன? ஆறாவது: யாருக்கு ஞானஸ்வரூப ஆத்மா என்று சொல்லப்படுகிறது, அவர்கள் எப்படி இருப்பார்கள்? யாருக்கு ஞானஸ்வரூப ஆத்மா என்று சொல்லப்படுகிறது, அவர்கள் எப்படி இருப்பார்கள்? ஏழாவது: சக்கரவர்த்தி யார் அல்லது சக்கரவர்த்திகள் யார்? எட்டாவது: குழு எப்போது ஒரு வழி உடையதாக ஆகும்? குழு எப்போது ஒரு வழி உடையதாக ஆகும்? Fill up the blanks. தற்சமயத்தில் டேஷ் முடிப்பதற்கான கவனம் வைக்க வேண்டும். தற்சமயத்தில் டேஷை முடிப்பதற்கான கவனம் வைக்க வேண்டும். இரண்டாவது: டேஷ் என்பது வெளிச்சம், டேஷ் என்பது இருள்.
டேஷ் என்பது வெளிச்சம், டேஷ் என்பது இருள். மூன்றாவது, சங்கல்பம் என்ற விதை சக்திசாலியாக இருக்கிறது என்றால் டேஷ் 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 சகஜமாகவே சக்திசாலியாக இருக்கும். சங்கல்பம் என்ற விதை சக்திசாலியாக இருக்கிறது என்றால் டேஷ் 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 சகஜமாகவே சக்திசாலியாக இருக்கும். நாலாவது, அனைவருடைய உயர்ந்த சம்ஸ்காரம்தான் டேஷுக்கான அஸ்திவாரம் ஆகும். அனைவருடைய உயர்ந்த சம்ஸ்காரம்தான் டேஷுக்கான அஸ்திவாரம் ஆகும். அஞ்சாவது, யோகி அல்லது பிரயோகி ஆத்மாவினுடைய சாதனைக்கு முன்னால், யோகி அல்லது பிரயோகி ஆத்மாவினுடைய சாதனைக்கு முன்னால் டேஷ் தானாகவே வந்துவிடும். டேஷ் தானாகவே வந்துவிடும். ஆறாவது, அனைத்து ஆத்மாக்களுடைய சுப பாவனையை பெறுவது கூட, அனைத்து ஆத்மாக்களுடைய சுப பாவனையை பெறுவது கூட ஒவ்வொரு ஆத்மாவினுடைய டேஷ் ஆகும். ஒவ்வொரு ஆத்மாவினுடைய டேஷ் ஆகும். ஏழாவது, டேஷ் டேஷ் 2 டேஷ் எதன் மூலமாகவும் எந்த கவர்ச்சியும் இறுதி நேரத்தில் கவர்ச்சிக்க கூடாது. டேஷ் டேஷ் எதன் மூலமாகவும் எந்த கவர்ச்சியும் இறுதி நேரத்தில் கவர்ச்சிக்க கூடாது. எட்டாவது, ஒருமுக தன்மையை அதிகரியுங்கள். ஒருமுக தன்மையை அதிகரியுங்கள். அப்போது டேஷ் முடிந்துவிடும். அப்போது டேஷ் முடிந்துவிடும். கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, ஞானத்தை வழங்கும் வள்ளல், வரங்களை வழங்கும் வள்ளல் எந்த குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்? ஞானம் நிறைந்த, யோகம் நிறைந்த ஆத்மாக்களை, அதாவது ஞானி யோகி ஆத்மாக்களை, அதாவது எந்த அளவிற்கு ஞான ஸ்வரூபமாக இருக்கிறார்கள், யோகி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறார். இரண்டாவது, ஞான ஸ்வரூபம் ஆகுவது என்றால் என்ன? ஞான ஸ்வரூபம் ஆகுவது என்றால் ஒவ்வொரு சங்கல்பம், வார்த்தை மற்றும் கர்மம் சக்திசாலியானதாக இருக்கும். வீணானது முடிந்து போய்விடும். ஏனென்றால் எங்கு சக்தி இருக்குமோ அங்கு வீணானது இருக்க முடியாது. மூன்றாவது, எதற்கு யோகி வாழ்க்கை அல்லது யோகயுக்த வாழ்க்கை என்று சொல்லப்படுகிறது?
யோகி வாழ்க்கை அல்லது யோகயுக்த வாழ்க்கை. யோகா செய்வது மற்றும் செய்விப்பதில் தகுதியானவர்களாக இருக்கிறீர்கள். அதேபோல் பிரயோகம் செய்வதில், அதாவது பயன்படுத்துவதில் கூட தகுதியானவர் ஆக வேண்டும் மற்றும் ஆக்க வேண்டும். இதற்குதான் யோகி வாழ்க்கை, யோகயுக்த வாழ்க்கை என்று சொல்லப்படுகிறது. பிரயோகி ஆத்மாவின் 3 அடையாளங்கள் என்ன? சம்ஸ்கார மாற்றத்தில் வெற்றி அடையணும். இயற்கை பிரச்சனைகள், விகாரங்கள். முதல் அடையாளம் சம்ஸ்காரத்தின் மீது பிரயோகிப்பதில் சதா வெற்றியாளராக இருப்பது. 2வது அடையாளம் இயற்கை மூலம் வரக்கூடிய பிரச்சனைகள் மீது யோகத்தின் பிரயோகத்தின் மூலம் வெற்றியாளர் ஆகுவது. 3வது அடையாளம் விகாரங்கள் மீது வெற்றியாளர் ஆகுவது. 5வது கேள்வி, மனிதர்கள் இதுவரையிலும் உங்களுடைய ஜட சித்திரங்களின் மூலம் சித்தி கிடைப்பதை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கான காரணம் என்ன? நீங்கள் சைத்தன்யத்தில், அதாவது உயிரோட்டமாக இருந்தபோது சித்தி ஸ்வரூபமாக இருந்தீர்கள். ஆகையால் தான் இந்த நினைவு சின்னம் இருக்கிறது. ரித்தி சித்தி செய்பவர்கள் அல்ல, விதியின் மூலம் சித்தி அடைபவர்கள். யாருக்கு ஞானஸ்வரூப ஆத்மா என்று சொல்லப்படுகிறது? அவர்கள் எப்படி இருப்பார்கள்? முதல் ஞானஸ்வரூபம் ஆகுவது. ஆனா இப்போ கேக்குது யாரை ஞானஸ்வரூப ஆத்மா என்று சொல்லப்படுது அப்படின்னு. அவர்கள் எப்படி இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க? ஞானி ஆத்மா, கடைசி முரளினுடைய கடைசி லைன், நெருக்கத்துல இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஸ்வரூபம், ஞான ஸ்வரூபம் அப்படின்னா அனைத்தும் இருக்கிறது அப்படின்னா ஞானம் அனைத்தும் இருக்கிறது. ஆனால் தேவையான நேரத்தில் பிரயோகம் செய்வது மற்றும் பிரயோகிப்பதில் வெற்றி அடைவது. பிரயோகம் செய்வது, பிரயோகிப்பதில் வெற்றி அடைவது. இப்படிப்பட்டவர்களை தான் ஞானஸ்வரூப ஆத்மா என்று சொல்லப்படுகிறது. ஞானஸ்வரூப ஆத்மாக்கள் தந்தைக்கு மிகவும் நெருக்கமாகவும் மிகவும் பிரியமானவர்களாகவும் இருப்பார்கள். 7வது, சக்கரவர்த்தி யார்? பறக்கும் கலை மூலம் தந்தைக்கு சமமாக ஆல்ரவுண்ட் பாகத்தை நடிக்கக்கூடியவர்கள் தான் சக்கரவர்த்தி ஆவார்கள். 8வது, எப்போது குழு எப்போது ஒரு வழி உடையதாக ஆகும்? ஒவ்வொருவருடைய விசேஷ தன்மைகளை நினைவில் வைத்தால், இல்லையா, நம்முடைய பார்வை எப்படி இருக்கணும், விசேஷ தன்மைகளை பார்த்து அது மட்டும்தான் நினைவில் இருந்ததுன்னா நம்பிக்கையுடையவர் ஆகிவிடும். அதாவது ஒவ்வொருவருடைய விசேஷ தன்மைகளை நினைவில் வைத்து நம்பிக்கையுடையவர் ஆகிவிடுங்கள். அப்போது குழு ஒரு வழி உடையதாக ஆகிவிடும். ஆனா பார்க்கிற பார்வை எப்படி இருக்கும்? போலீஸ் பார்வை. என்னது போலீஸ் பார்வை? இல்லையா, சந்தேகம், தவறு செய்யறாங்க, அந்த பார்வையில பார்த்தோன்னா பறக்க முடியாது. அதனால என்ன அந்த செய்திருக்கிறோமோ, என்ன கிடைச்சிருக்கோ, விசேஷ தன்மைகள், இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, நினைவுல வச்சிருக்கணும். செய்த நன்றிகள், செய்த உதவிகள், சின்னதா இருந்தா கூட அதை நினைவுல வச்சிருந்தோன்னா ஒரு நம்பிக்கையோடு வாழ முடியும். அந்த நெகட்டிவ் தான் அதிகமா நினைச்சோன்னா என்ன ஆயிடுது? நம்பிக்கை இழந்துட்டு வாழ்க்கையை இழக்க வேண்டியதார். fill up the blanks. தற்சமயத்தில் டேஷை முடிப்பதற்கான கவனம் வைக்க வேண்டும்.
வீணானவற்றை முடிப்பதற்கான. ரெண்டாவது, டேஷ் என்பது வெளிச்சம், டேஷ் என்பது இருள். ரொம்ப ஈஸி. ஞானம் என்பது வெளிச்சம், வீணானது என்பது இருள். மூன்றாவது, சங்கல்பம் என்ற விதை சக்திசாலியாக இருக்கிறது என்றால் டேஷ் 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 சகஜமாகவே சக்திசாலியாக இருக்கும். சொல் செயல் சம்பந்தம், வார்த்தைகள் செயல் சம்பந்தம் தானாகவே சகஜமாகவே சக்திசாலியாக. நாலாவது, அனைவருடைய உயர்ந்த சம்ஸ்காரம்தான் டேஷுக்கான அஸ்திவாரம் ஆகும். உயர்ந்த உலகத்தின் படைப்பிற்கான அஸ்திவாரம். அஞ்சாவது, யோகி அல்லது பிரயோகி ஆத்மாவினுடைய சாதனைக்கு முன்னால், யோகி அல்லது பிரயோகி ஆத்மாவினுடைய சாதனைக்கு முன்னால் டேஷ் தானாகவே வந்துவிடும், சாதனங்கள். ஆறாவது, அனைத்து ஆத்மாக்களுடைய சுப பாவனையை பெறுவது கூட ஒவ்வொரு ஆத்மாவினுடைய டேஷ் ஆகும். பாக்கியத்தின் சித்தி. இது நல்லா, அந்த வார்த்தை கேட்க கேட்க அப்படி ஒரு நல்ல பாக்கியத்தின் சித்தி, எவ்வளவு நல்ல வார்த்தை. ஏழாவது, டேஷ் டேஷ் எதன் மூலமாகவும் எந்த கவர்ச்சியும் இறுதி நேரத்தில் கவர்ச்சிக்க கூடாது. வியாதியோ விதியோ எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, கவர்ச்சிக்க கூடாது. எட்டாவது, ஒருமுகத்தன்மையை அதிகரியுங்கள், அப்போது டேஷ் முடிந்துவிடும், அலைச்சல்களும் அனைத்து விதமான அலைச்சல்களும் முடிந்து. ஓம் சாந்தி.